ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் வீற்றிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் களத்தில் எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள். சொல்கிற பொய்களில் 10 பொய் சொன்னா ஒரு 5 பொய்யை நிறைவேற்றுவாங்க. சரி, 10 வாக்குறுதி. ஆனா 10 வாக்குறுதியுமே பொய் தான். 10 பொய், அது 10 வாக்குறுதினு வச்சுக்கலாம். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு 2021. அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன், திமுகவுடைய கதாநாயகன் என்று. இன்றைய திமுகவுடைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து, கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று, அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து, கருணாநிதியுடைய அந்த மஞ்ச துண்டுல தொங்கி தொங்கியே அரசியல் பயின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை திமுகவுடைய கதாநாயகன். தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 524 பக்கம். அதை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் 100 பக்கங்கள், இந்த முதல் 100 பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம, இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும். தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். அது சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதாகும். அவர் வழியில் நானும் ஆக சொன்னதை செய்வதைத்தான் சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன். அந்த வாக்குறுதி என்னன்னா, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். முதல் வாக்குறுதி. ஆக அந்த வகையில வற்புறுத்துறீங்களா? கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா செஞ்சேலா. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். கண்டேலா. அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஐயா, நடத்தினேலா? பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். ஆவின்பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 3 ரூபாய், டீசல் விலை 5 ரூபாய், கேஸ் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சேலா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காடு 40 விழுக்காடாக மாற்றப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும்படியில் உயிரிழந்த காவலருக்கு 1 கோடி வழங்கப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும். இப்படியே போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நானும் 100 அறிக்கையில எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி மாத்தி பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கட்டமில்லா பயணச்சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும். புகழ்பெற்ற இந்து கோவில் ஆன்மீக சுற்றுலா 1 லட்சம் பேருக்கு 25,000 வழங்கப்படும். தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத 16 முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் அமைக்கப்படும். திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும். வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஓலா 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 ஓலம்மா. பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும். உப்புமா. கூட்டு வங்கியில் 5 கோடிக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கருணாநிதி தனம் 100 நாட்கள் வேலை திட்டம் 150 உயர்த்தப்படும். பெரியார் தனம் 30 மேற்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். திராவிட தனம் ஒரு மண்ணின் செயல. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு. இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாசமத்து போக வேண்டியதான். வெக்கம், மானம், சூடு, சோழன, ஈனோ, திராவிடம், ஓங்கோல் தனம், கருணாநிதி தனம், பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குறுதியில 5 நிறைவேற்றன்னு சொல்லுங்கடா, வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடும்பானம் கார்த்தி ஒருத்தன் ட்வீட் போட்டிருக்கான். உங்க உடம்புல ஓடுவது பச்சை ரத்தமா இருந்தா, நீங்க உண்மையிலே கருணாநிதியின் வாரிசா இருந்தா, நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால்
இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது, வந்தால் தடுப்போம் என்று அபூபக்கர் எங்க தம்பி கொதித்து எழுந்திருக்கிறான். மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் ஹைட்டாப்பட்டி பற்றி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறோம், அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்தது நான் தான். இந்த பாஸ் என்கிற பாஸ்கரம் படத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க. எனக்கு இப்ப எதுக்கு பாராட்டு விழா, நான் என்னத்தை சாதிச்சுட்டேன்னு இப்ப பாராட்டு விழா, அப்புறம் என்ன மையத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு. சந்தானம் கேட்டத போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து கேட்க முடியுமா? சீச்சி, நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும், கண்ணியமா பேசணும், நம்ம வேற ஒழுக்கமா பேசணும், அப்படி கேட்க முடியாது முதலமைச்சர். அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல? பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் போகுது? ஏன்னா உங்க பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு 2000 ஏக்கர் நிலம் இருக்கு. ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம், சூப்பர் மார்க்கெட் கட்டலாம், ஹோட்டல் கட்டலாம், அங்க டாஸ் மார்க் கட்டலாம், அதுல நீங்க ஃபுல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம். அதனால நீங்க ஏர்போர்ட்டை தடுக்கு. இதானே? இதை நான் சொல்லல, ஏகனாபுரத்துடைய போராட்ட குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு, ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான். அப்போ எல்லாம் உருட்டு, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு, பொரட்டு, திருட்டு, இதுதான் திராவிட வழக்கம். இப்ப எதுக்கு கதறாங்க? மொத்த கும்பலும் கதறுது. 1 கோடி பேருக்கு சுண்ணத்து பண்ணி விட்ட மாதிரி கதறாங்க. 1 கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து பண்ணிருக்காரு எங்க அண்ணன். சுண்ணத்து சிங்கம் ஒரே நாள் மொத்தம் கதறான். சீமான் 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 சீமான். எப்படி இந்த தேர்தல் அறிக்கை பொய்யோ அப்படித்தான் பொய் சொல்லியிருக்கான். கருணாநிதியை பார்த்து தான் கம்பர் கவிதை எழுதினான்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? கனிமொழியை பார்த்து தான் கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? அதே மாதிரி தான் பெரியாரை பார்த்து தான் பிரபாகரன் போராட வந்தாரும் சரியா இருக்காது. பெரியார் என்பது, பிரபாகரன் என்பது மலை. எங்கள் தலைவன், தேசிய தலைவன் மேதவே பிரபாகரன் தமிழை சனின்னு சொல்லலையே, தமிழை காட்டுமிராண்டின்னு சொல்லலையே, தமிழை முட்டாள்களின் பாசறைன்னு சொல்லலையே, எங்கள் தலைவன் கற்பப்பையை நீக்க சொல்லலையே, எங்கள் தலைவன் களத்தில பெண்ணிய விடுதலையை, சாதி மறுப்பை, சமூக நீதியை, தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளன். அவர் போராட வந்ததுக்கு காரணம் அவரே சொல்றாரு. பல்வேறு ஊடக சந்திப்புல என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய வங்கத்து சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை, தேசிய கொடியை 1942 அந்தமான் ஏற்றிய இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திர போஸை பார்த்துத்தான் நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொல்றாரு. ஆனா பெரியாரை பார்த்து போட வந்தான். இந்த சில பேரு இறுதி ஊர்வலத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சாகாம இருக்காங்க. செத்து போனா தூக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா பல கருப்பையா சொன்னாரு, கெட்டு போறதுக்கு கிளவியாக வரைக்கும் ஏண்டா காத்திருக்கணும்னு. அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம். அது முற்றம் கிடையாது, அந்த புனிதமான இடம். அந்த இடத்தை நாசமாக்கி அவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரியாரை பார்த்து தான் பிரபாகரன் போட வந்தாரு. எங்கள் தலைவர் யாரு, இவர் யாரு, இவர் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க. ஆலய நுழைவு போராட்டத்தில் பெரியாரின் பங்களிப்பு என்ன? குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்ட பெரியாருடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டில் சாதி ஒழிப்புல பெரியாருடைய பங்களிப்பு என்ன? ஒண்ணு இல்ல. சாதி ஒழிப்பை பேசிட்டு கீழ்வன்மணியுடைய கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு கடைசி வரைக்கும் வக்காலத்து வாங்கியவர் இந்த நாயக்கர். அதான் எங்க ஐயா சொன்னாங்க, கார்மேகம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடி கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமானுடைய பேச்சையும் கருத்தியலையும். ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் இருக்கிறோம் 5-6 நாளாச்சு வந்து ஈரோட்டு பாதை, பெரியார் பாதை, பெரியார் மண்ணு, அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது, பிரச்சனை ஆயிரும். இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு, என்ன ரொம்ப மோசமான ஆளு, ஐயோ அப்படியா, அந்த வழியா போனா அவர் கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு இருப்பான். அது மாதிரி இவங்க மிரட்டினாங்க. பெரியாரு பிஞ்ச செருப்பு போல கிடக்காரா உங்க பெரியாரு, பிஞ்ச செருப்பு போல உடைச்சு ஒரே ஒரு ஆளு 15 நாள் ப்ராஜெக்ட். எங்க அண்ணன் கிட்ட நீ வந்து மேடையில பெரியார பத்தி பேசுறேன்னு கேட்டிருக்க, ரூமுக்குள்ள கேட்டு பாரு, நீ தூக்குல தொங்கிருவ, செத்துருவ. என் தெய்வமே, தெய்வமே நீ செத்துருவ.
நீ 2வது பால்டாயில் குடிச்சிருவ. அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டலாம், நீ ஆம்லெட் போடாது, பெரியனா வேண்டாம்ப்பா, சின்ன வெங்காயம் போடுகின்றாரு. நான் சொல்ற நீங்க பெரியாரிஸ்டுகள் வந்து சீமானன் வீட்டை முற்றுகையிட்டு பார்த்தோம், சூரட்டி அடிச்சு பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். சீமான் வந்து இன்னும் பெரியார பேசாரு, ஈவேராவை பேசாரு. அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன். சீமானன் தம்பி, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், அதனால நான் சொல்றேன். நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியார பேசுறதை விட்டுருவாரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு, அவரை மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவாரு. ஒரே ஒரு வழி இருக்கு, மொத்த பெரியாரிஸ்ட் ஏன் நீங்க தீ குளிக்க கூடாது? நீங்க தீ குளிச்சா அவர் பெரியார பேச விட்டுருவார்ல. யோ சொன்னா கேளு, நல்ல யோசனை, அதை விட்டு நான் கூட ஸ்பான்சர் பண்றேன். தீ குளிக்க வேண்டாம், நீ ஒண்ணு பண்ணு, மொத்த பெரியாரிஸ்டும் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரியில கிளம்பி காஷ்மீருக்கு போ, நடைபயணமா போ, நீதி கேட்டு நெடும்பயணம் போ, அங்கே தங்கிருப்பா, வந்துடாத, சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க, அங்கே தங்கிரு. நான் மொத்தமா நாங்க இந்த திறனதி திரட்டியாவது காஸ்தரம் போயிரு. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, மொத்த பெரியாரிஸ்டும் சீமான் பெரியார பேசுற வரைக்கும், பேசுற நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுங்க. உங்க வீட்டிலே விளக்கு மாத்த வச்சு உங்களை அடிச்சு விட்டுருவாங்க, பெரியார் மாதிரி தெரியுங்க. இப்ப எதுல கையில் எடுத்திருக்காங்கன்னா, ஈவேராவை தொட்ட உடனே மொத்த திராவிடத்தினுடைய மெயின் பிக்சர்ல, மெயின் ஃபீஸ்ல அந்த ஃபீஸ புடுங்கின உடனே அவர் அங்க போனது இல்ல. 8 நிமிஷம் தான் போனாரு, 10 நிமிஷம் தான் போனாரு. ஒருத்தன் என்ன சொல்றான், போட்டோவை நான் தான் ஒட்டி கொடுத்தங்கிறான், இன்னொருத்தன் ஹார்ட் டிஸ்க் நான் தான் வாங்கி கொடுத்தங்கிறான், இன்னொருத்தன் சொல்றான் போனது உண்மை, போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்கு அப்படிங்கிறான். எங்க அண்ணன் போகவே இல்லைன்னு தெரியும். இப்ப எதை நாங்க யார் சொல்றதை நம்புறது? டேய், அவர் தலைவர் பிரபாகரன் கூட போனாரு, போகல, போட்டோ எடுத்தாரு, எடுக்கல, ஈழத்துல பேசினாரு, பேசல, ஆமக்கறி சாப்பிட்டாரு, சாப்பிடல, AK-74 சுட்டாரு, சுடல, அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு களத்திலும் தூக்கி பிடிப்பதற்காக சாகும் நொடி வரை நாங்கள் அந்த சீமான் நிற்போம். எச்ச காசுக்காக, பிச்சை காசுக்காக, MLA பதவிக்காக, மந்திரி பதவிக்காக, அற்ப கர வேட்டிக்காக திமுகவில் இணைஞ்சு சொம்படிக்க நாங்கள் ராஜீவ்காந்தி கல்யாணம் சொன்ன கிடையாடா, சீமானுடைய தம்பிகள். நாங்க சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அண்ணன் சீமானை வந்து இந்த அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காத. அவர் அவதூறுகளை கூட ரசிப்பாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கான், இந்த 4-5 யூடியூபர்ஸ் இருக்க, அவன் பேர் சொல்ல விரும்பல, கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவார். உண்மையிலே சீமான் நான் பார்த்துருக்கேன், நான் கூட வருத்தப்படுவேன், இப்படி திட்டுறாங்க. அவர் உட்காந்து நல்ல நரம்பல திட்டுறாங்கல்ல, என்ஜாய் பண்ணுவாருங்க, அவரு ரசிப்பாரு. ஏ நம்மள திட்டி 4 பேர் வாழ்றான்னா அதை விட என்னடா நமக்கு பெருமை இருக்கு. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணன் திட்டி திட்டி ஒருத்தன் சொல்றான், சீமானால என் வாழ்க்கையே போச்சு. ஆமா, உன்னைய கூட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு உன் பத்திரத்தை பூரா எழுதி வாங்கிட்டாரு. சீமானால என் வாழ்க்கையே போச்சு. சீமானால வாழ்க்கை போச்சா, வாழ்க்கை கிடைச்சதா? நீ 2009 நான் பேசக்கூடாது நினைச்சேன். 2009 கோவை சட்டக்கல்லூரில நீ சட்டம் படிச்சுட்டு திமுக சேர்ந்தா, திமுக கிளை செயலராக கூட வந்திருக்க முடியாது. சீமான திட்டி பேசுறதுனால தான்டா இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல கூட உன்னை அனுமதிச்சிருக்கிறா. உனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்க அண்ணன். திமுகவிலையும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துக்கிண்டு இந்த 2-3 பேர் அதிமுக போனவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் திட்டணும், திட்டுனா அங்க 4 காசு கிடைக்கும். ஒரே நாள்ல புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுருக்காண்டே, நாங்க எப்படி சோறு போட்டு வளர்த்தோம், நீ பிரியாணிக்கு சண்டை போட்டு இருக்க. அன்பிற்குரிய மக்களே, ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு தமிழன், ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலும் எதிர்த்து நிற்கிறது. 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அந்த 10 பேர் ஹீரோவா, அந்த ஒருத்த ஹீரோவா? பன்னிக்குட்டி தாண்டா படையோட வரும், சிங்கம் சிங்களால வரும். இது சிங்கம் அல்ல, வன்னிக்காட்டு புலி தனித்துதான் களமாடும். அந்த புலிக்கொடி ஏந்திருக்கிற அந்த தமிழன் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இது தமிழ் மண், இது தமிழர் மண். அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும். இந்த ஏன் இப்படி கதறான்னா, பெரியாரை ஏன் தூக்கி போட்டு சீமான் மிதிக்கிறார்னா, அவரு திராவிட பித்திரு, தமிழ் தேசிய சத்துரு. சீமான் பேசுறதை கேட்டு நீ செத்துரு. நன்றி, வணக்கம்.